நல்லது நம்மை நாடி வரட்டும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று கூறுவார்கள். உன்னுடைய நண்பர் யார் என்று கூறு, நீ எத்தகையவன் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறப்படுவதுண்டு. நல்லவர்களோடு நாம் சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமது பெரியவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதரை சுற்றியுள்ள சூழ்நிலையே அந்த மனிதரை உருவாக்குகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஒருவருடைய அறையில் அல்லது வீட்டில் நுழைந்தவுடனேயே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஓரளவுக்கு நம்மால் அனுமானம் செய்ய முடிகிறது. நல்லவர்களுடன் சகவாசம் கொள்ளும் போது நமது பழக்க வழக்கங்களும் நல்ல விதமாகவே அமைகின்றன. தீய பழக்கங்கள் கொண்டவர்களோடு நாம் சகவாசம் கொண்டோமானால் அவர்களின் தீய பழக்கங்கள் நம்மையும் தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. மனிதர்களை தவிர்த்து பொருள்களையும் சூழ்நிலைகளையும் கூட இந்த சகவாசத்தின் பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் தாக்கமும் ஒருவரை வெகுவாக பாதிக்கிறது. வானொலி, தொலைக்காட்சி, கணினி போன்றவற்றில் எத்தகைய மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியுள்ளது. இவற்றில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால் நாம் நன்மை அடைகிறோம். ஆபாசமான படங்களை பார்ப்பதும் எதிர்மறையான விஷயங்களை தெரிந்து கொள்வதும் நமது மனோநிலையை வெகுவாக பாதிக்கின்றன. இவற்றை விட கூடுதலாக நம்மை பாதிப்பது மனிதர்களின் சகவாசமே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். மாணவர்கள், பெற்றோர்கள் என்று அனைவருமே தங்களுக்கென்று ஒரு அணியை உருவாக்கிக் கொள்கிறார்கள். புகைப்பிடிப்பது, மதுபானம் அருந்துவது, சூதாடுவது, அரட்டை அடிப்பது, சினிமா பார்ப்பது, பிறரை கேலி செய்வது போன்ற செயல்களை செய்பவர்கள் ஒரே அணியாக இருக்கிறார்கள். கல்வி, தொழில், வியாபாரம், ஆன்மீகம், விளையாட்டு போன்ற துறைகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிட்ட அணியினரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். முடிவில் அவரவர் சகவாசத்தை பொறுத்தே அவரவரின் பழக்க வழக்கங்களும் அமைந்து விடுகின்றன. சகவாசமே ஒருவரை நல்ல வழிக்கோ கெட்ட வழிக்கோ இட்டுச் செல்கிறது. அறிஞர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளின் கூற்று யாதெனில், நமது சொந்த மனமும் இறைவனுமே நமது உற்ற தோழர்கள் என்பதாகும். நமது மனமே நமக்கு உற்ற நண்பனாகும். குழந்தையை போன்ற மனமானது நல்ல மற்றும் தீய விஷயங்களினால் அலைக்கழிக்கப்படுகிறது. கெட்ட சகவாசத்தால் பாதிப்புறும் போது கெட்ட விஷயங்களே மனதுக்குள் நுழைகின்றன. இதனாலேயே நமது முன்னோர்கள் காமம் உள்ளே நுழைவதற்கு முன்னரே குழந்தையின் காதில் காயத்ரி மந்திரத்தை ஓது என்று கூறியுள்ளார்கள். மனதுடன் உரையாடி அதனை பண்படுத்தி நமது உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டோமானால் அதுவே நமக்கு பக்க பலமாக இருக்கும். தாயையும் தந்தையும் வலம் வந்தால் உலகையே வலம் வந்ததற்கு சமம் என்பதை உணர்த்தும் ஒரு கதை உண்டு. அதற்கொப்ப இறைவனை நாம் நமது சகவாசியாக ஆக்கிக் கொண்டால் உலகில் உள்ள நல்லவை அனைத்தும் நமது சகவாசத்தை நாடி வரும். இல்லையேல் நாம் நல்லவற்றை தேடி ஓட வேண்டியிருக்கும். சிந்தனை துளி. நல்ல சகவாசம் நம்மை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்கும். தீய சகவாசம் நம்மை நற்றாற்றில் மூழ்க வைக்கும்.